இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தாயாம் திரு அவை தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையைத்தான் இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசகமுமே இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய மன்னிப்பை பற்றி தான் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றன. அன்புமிக்கவர்களே, மியான்மர் மற்றும் தாய்லாந்து பகுதியில் இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அரசுகளின் மற்றும் மக்களுடைய தாராள உள்ளத்தினால் அவர்கள் மறுபடியும் மறுவாழ்வு பெறவும், அதே நேரத்தில் உலக மக்களின் ஆதரவும் அன்பும் அவர்களுக்கு கிடைக்கவும், இறைவனுடைய கருணையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் இந்த அருமையான நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, தவக்காலத்தினுடைய இந்த கடைசி வாரத்தில் தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாரத்தில் கூட இறைவனுடைய மன்னிப்பு, இறைவனுடைய இரக்கத்தை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி வாரத்திலாவது இறைவனுடைய மன்னிப்பை நாம் உணர்ந்து சுவைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாயாம் திரு அவை இந்த அழகான வாசகங்களை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது. முதல் வாசகம் என்பது எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இறைவாக்கினர் எசாயா புத்தகத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால் 1 முதல் 39 வரை உள்ள இறைவசனங்களில் இறைவாக்கினர் எசாயா கடவுளுடைய தீர்ப்பை பற்றியும் கடவுளுடைய நீதியை பற்றியும் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுகிற வாசகங்களாத்தான் 39 பிரிவுகள் இருக்கும். 40லிருந்து 66 வரையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகங்கள் இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய பேரன்பு, இறைவன் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிற மீட்பை பற்றி தான் சொல்லி இருக்கும். இன்றைக்கு நம்ம வாசிக்கிற இந்த பகுதியில் முன்பு இருந்த நிலை மாறி போகும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இருந்த அந்த அடிமைத்தனம், அவர்களுக்கு இருந்த அந்த பழி சொல், இஸ்ரேல் மக்கள் மீது இருந்த அந்த பழி சொல், இவற்றை நீக்கி விடுவதாகவும் அவர்களுக்கு புதிய வாழ்வை தரும்படியாகவும் இறைவன் வாக்களிக்கிற ஆறுதலின் செய்தியை, மறுவாழ்வின் செய்தியை, புதிய வாழ்வின் செய்தியைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, 2வது வாசகமானது திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, பவுலடியார் தொடக்க காலத்துல கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ஒருவராகத்தான் இருந்தார். ஆனால் என்று இயேசுவை அறிந்து கொண்டாரோ அதை பழைய வாழ்வாக, இயேசுவை அறிந்து கொள்ளுகிற ஞானமே ஒப்பற்ற செல்வமாக, அவருடைய மீட்பை பெற்றுக்கொண்டு அதை அறிவிக்கிற ஒரு ஞானமே மிகச்சிறந்த ஞானம் என்று சொல்லி இயேசுவை அறிகிற இந்த ஞானத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில உலக ஞானம், உலக சம்பந்தப்பட்டது, தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய பழைய பாவ வாழ்வு அனைத்துமே குப்பைக்கு சமம் என்று சொல்லுகிற அளவுக்கு இயேசுவை அறிந்து கொள்ளுகிற ஞானமே ஒப்பற்ற செல்வம் என்பதை இன்றைக்கு பவுலடியார் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். 3வது வாசகமாக நற்செய்தி இன்றைக்கு திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண் எப்படி ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டால், எப்படி ஆண்டவரால் மீட்கப்பட்டால், எப்படி ஆண்டவரால் ஒரு புது வாழ்வு அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளத்தான் இந்த வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகம் என்பது யோவான் நற்செய்தியிலேயே மிக அழகான ஒரு நற்செய்தியாகவும் இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் நாம் புரிந்து கொள்கிற ஒரு வாசகமாகவும் அமைந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த வாசகம் எருசலேம் பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுதில் நடந்து கொண்டிருக்கிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஒலிவ மலையில ஜெபித்து விட்டு இறைவனோடு உறவாடி அவர் வருகிற ஒரு சூழலாக இருக்கிறது. இந்த அதிகாலை நேரத்துல தான் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவிடத்துல விபச்சாரத்துல பிடிபட்டதாக ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்பது, விபச்சாரத்தில் பிடிபடுகிற ஒரு ஆணையோ பெண்ணையோ கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும், விபச்சாரம், கொலை மற்றும் சிலை வழிபாடு என்பது கொலை செய்யப்படுவதற்கு தகுதியான பாவங்கள் என்றும் கருதப்பட்ட ஒரு சமுதாயத்துல தான் விபச்சாரம் செய்ததாக ஒரு பெண்ணை மட்டும் அழைத்து வருகிறார்கள். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி எழலாம். எதற்கு ஒரு பெண்ணை மட்டும் அழைத்து வந்திருக்கிறார்கள்? இவளோடு பாவம் செய்த அந்த ஆண் எங்கே என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழும். அன்புமிக்கவர்களே, கடந்த நாட்களுடைய நற்செய்தியை நம்ம வாசித்தோம் என்றாலே தெரியும். பரிசேயர்களும் சதிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். காரணம், ஓய்வு நாளை தொடர்ந்து மீறி கொண்டிருக்கிறார். ஓய்வு நாளில் நல்ல செயல்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். 2வது, தன்னையே கடவுளுடைய மகன் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பழிப்புரையை, இறைவனுக்கு எதிரான ஒரு பழி
வழிப்புறையை அவர்கள் வன்மையாக கண்டித்ததோடு இல்லாமல் எப்படியாவது இவரை மாட்டிவிட வேண்டும், எப்படியாவது இவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற கொலை வெறி என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ஒரு கொலை வெறியில தான் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இருக்கிறார்கள். விபச்சாரத்தில் பிடிபட்டதாக ஒரு பெண்ணை அழைத்து வருவதற்கான காரணம் இயேசுவை இந்த சிக்கலில் மாட்டி விடுவது. இரண்டாவது, ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணை மட்டும் கூட்டி வருவது என்பது இன்றைக்கு நம்ம பேசிக்கிறோம் இல்லையா, ஒரு குற்றப்படியை செட்டப் செஞ்சுட்டாங்க அப்படி என்று. ஸோ இயேசுவை மாட்டிவிட வேண்டும் என்பதற்காகவே ஒரு பெண்ணை மட்டுமே அவர்கள் அழைத்து இந்த இடத்துல இயேசுவிடத்துல நீதி கேட்கிறார்கள். இந்த இடத்துல இயேசு அந்த பெண்ணை கல்லால் எரிந்து கொண்டு விடுங்கள் அப்படி என்று சொன்னால், நீ போதித்த இரக்கமும் மன்னிப்பும் அன்பும் எங்கே என்று இயேசுவை கேட்கலாம். அல்லது இந்த பெண்ணை நீங்கள் விட்டு விடுங்கள் என்றால் மோசேவுடைய சட்டத்திற்கு எதிராக இவன் குற்றம் செய்தான் என்று எந்த வகையிலும் இயேசுவை இன்றைக்கு பிடித்து விட வேண்டும், மாற்றிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்துல அவர்கள் ஒரு பெண்ணை மட்டும் அழைத்து அதிகாலை நேரத்திலேயே இயேசுவிடத்துல இந்த ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, வரலாற்றில் நீதிமான்களாக தங்களையே நினைத்து கொள்கிற அனைவருடைய நெஞ்சத்தையும் ஈட்டியால் குத்துகிற போல ஒரு கேள்வியை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கேட்டார் என்று நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் கேள்வி கேட்ட நேரத்துல இயேசு தரையில் அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார் என்று விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். சில விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு அங்கு சுற்றி இருந்த அந்த நீதிமான்கள் என்று தங்களையே அழைத்து கொண்டவர்களுடைய பாவங்களை அவர் எழுதி கொண்டிருந்தார் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எது என்னவோ அன்புமிக்கவர்களே, இயேசு கேட்ட அந்த ஒற்றை கேள்வி, உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லெறியட்டும். அன்புமிக்கவர்களே, இந்த கேள்வி நிச்சயமாக அவருடைய இதயங்களை குத்தி கிழித்து இருக்க வேண்டும். ஒருவராக தங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து அவ்விடத்தை விட்டு அகன்றார்கள். கடைசியில பாவம் செய்யாத நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து, உமக்கு யாரும் தீர்ப்பிடவில்லையா, அவர்களெல்லாம் எங்கே என்று கேட்டு, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே போ அப்படி என்று தீர்ப்பிட வேண்டிய இடத்துல இருக்கிற நம்முடைய செம்மறி ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவே அந்த பெண்ணுக்கு மன்னிப்பை கொடுத்து மறுவாழ்வை கொடுத்து இழந்து போன தகுதியை இந்த இடத்துல மீட்டெடுக்கிற ஒரு அழகான செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகிற பாடம், இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருமே இறைவனிடத்துல நம்முடைய பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக, நம்மையே நீதிமான்களாக நினைத்து கொண்ட தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டு இறைவனுடைய அன்பை முழுவதுமாக சுவைத்துக் கொள்வதற்காகவும், இரண்டாவது, இறைவன் நம்மை தண்டிப்பதில் காலம் தாழ்த்துகிறவராக, பேர் இரக்கத்தின் தந்தையாக இரு கரங்களை விரித்தவராய் நமக்காக காத்திருக்கிறார். அவர் நம்மை மன்னிப்பதில் என்றுமே களைப்படையாமல் இருக்கிறார். ஆனால் அவரிடத்துல மன்னிப்பை கேட்பதற்குத்தான் நாம களைப்படைந்து விடுகிறோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே தவக்காலத்துல ஒப்புரவு என்கிற அருட்சாதனத்தை பயன்படுத்தி இறைவனிடத்துல மன்னிப்பை பெற்று அவருடைய இரக்கத்தை சுவைக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இரண்டாவது ஒரு செய்தியாக, இந்த மண்ணுலகில் நாம் யார் மேலாவது கோபத்திலும் வெறுப்பிலும் இருந்தால் அவர்களை மன்னித்து மறந்து மகிழ்ச்சியோடு வாழத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நெல்சன் மண்டேலா வாழ்க்கையில சிறைச்சாலையில அவர் மீது சிறுநீர் கழித்த ஒரு அதிகாரியை நெல்சன் மண்டேலா அந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிற நேரத்துல, ஒரு விடுதியில சந்தித்த நேரத்துல அவர் மீது கோபத்தை காண்பிக்காமல் அவரிடத்துல கை கொடுத்து அவருக்கு தன்னுடைய சமாதானத்தை தெரிவித்த ஒரு நிகழ்ச்சி என்பது மன்னிப்பின் ஒரு அடையாளமாக நமக்கு தெரிகிறது. மன்னிப்பு என்பது ஒரு தெய்வீக குணம், நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கான ஒரு மருந்து. மன்னியாமல் இருப்பது என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு நாமே செய்து கொள்கிற ஒரு தீங்கு என்பதை புரிந்து கொண்டு இறைவனுடைய மன்னிப்பை ஒப்புரவு அருட்சாதனத்தில் முழுவதுமாக பெற்று சக மனிதர்களை மன்னித்து மறந்து மகிழ்ச்சியாக இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட நாம் ஒவ்வொருவரும் இந்த காலத்தை புனித காலமாக பயன்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.